ஸோ இது மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இது மாதிரியான ஒரு வீடியோ எஃபெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது கைன்மாஸ்டர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த டெக் வித் திலக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் நிறைய ஒர்க் பற்றி. ஸோ இது மாதிரியான ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் உங்கள் யூடியூப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஓனாக வந்துட்டு எந்த காப்பரேட் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மீடியாவில் இமேஜஸ்னு இருக்கும், அங்கே வந்து மொத்தம் 3 கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், ரெட் கலர் அண்டு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். 3 இமேஜ் பிளைன் இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அப்போ உங்கள் சேனல் நேம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் காமிக்கிறேன். ஸோ நல்லா கேப்ஸில் லாக் பண்ணிட்டு லைக், அதே மாதிரி அடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து ஷேர், அது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே மோஸ்ட்டாக ஒயிட்டாக வச்சுக்கோங்க, அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஷேர் அப்படிங்கிறது நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப். ஸோ நீங்கள் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மாதிரி உங்களுக்கு அவுட்டர் வீடியோ யூடியூப்க்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் தேடி இல்லை வேறு கண்டென்ட் எடுத்து போடுறதுக்கு பதிலாக உங்களோட கண்டென்ட் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என் கண்டென்ட்டை நானே க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது தப்பாக இது பண்ணிட்டீங்கன்னா டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே 2 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு வந்து எல்லா கலர் ஷேட் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வச்சுக்கோங்க. கடைசியாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது மட்டும் ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லை 4 செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்க டெக்ஸ்ட்டையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட அவுட்ரோ இல்லை இன்ட்ரோ நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணி. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஒன்று வந்து லைக் வந்து ரொம்ப பெருசாக வச்சுக்கோங்க, ஷேர் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க, அடுத்த சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப வந்து பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அனிமேஷனில் வந்து நீங்கள் பாப் அப்படிங்கிற அனிமேஷன் வச்சுக்கோங்க. அதோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லென்த் போதோ அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னாப் இன்வர்ட், க்ளோஸ் இல்லை ஸ்னாப் இன்வர்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்பவே லுக்காக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் உங்களோட அனிமேஷன். அடுத்த ஷேருக்கு வந்து அனிமேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அனிமேஷனில் பாப் அப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாப் அப் இதோட ஸ்பீட் வேணாலும் கீழே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராக் பண்ணி வந்துக்கிட்டே இருங்க. இது வேணாம், ஸ்னாப் க்ளோஸ்டு இல்லை இது வேணாம். ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்னாப் டவுன் அப்படிங்கிற அனிமேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசிக்கு ஒரே அனிமேஷன் மட்டும்தான். ஸோ கடைசிக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரப்பர் ஸ்டாம்ப்னு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, டேரக்டரோட சீல் மாதிரி இருக்கும். அதுவும் பாகுபலி மாதிரி ராஜமௌலி மூவியில் சீல் மாதிரி வைப்பாங்க, அதுதான் ரப்பர் ஸ்டாம்ப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுமாதிரி வேறு லெவலில் உங்களோட அவுட்ரோவை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க யூடியூப் வீடியோஸ்க்கு, இல்லை இன்ட்ரோவாக இருக்கட்டும். ஸோ வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.